இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இத பாரு பத்மா, மாயாவை பொறுத்த வரைக்கும் சீனு முன்னேறணும், அது மட்டும் தான் அவளுக்கு வேணும். நீதான் அதை புரிஞ்சுக்க மாட்டேங்கிற. படிச்ச பொண்ணுக்கு தான் அந்த ஆர்டர் கிடைக்கும்னு அவளுக்கு முன்னாடி தெரியுமா தெரியாதா? சீனு சொல்லிதான் தெரிஞ்சுக்கிற மாதிரி அப்படியே என்னமா நடிப்பு நடிக்கிறா? எல்லாமே நாடகம். உங்களுக்கு தான் எதுவுமே புரிய மாட்டேங்குது. அக்கா, பத்மா அன்னைக்கு பிடிக்கலன்னா விட்டுற வேண்டியது தானே. எதுக்கு இப்படி தேவையில்லாம நீங்களும் வந்து அண்ணிய கட்டாயப்படுத்துறீங்க? நான் சீனுவோட நல்லதுக்காக தான் பேசிட்டு இருக்கேன். மாயாவோட நல்லதுக்குன்னு சொல்லுங்க. ஏன்னா மாயா உங்களோட தங்கச்சி பொண்ணு. அவ பேர்ல எல்லாத்தையும் எழுதி கொடுத்துட்டு என் புள்ள அவ பின்னாடியே ஒன்னொன்னுக்கு கையேந்திட்டு நிக்கணும். அதுதானே உங்களுக்கு வேணும்? பத்மா, என்ன பேசுற நீ? பின்ன என்ன நீ? உத்தியோகம் புருஷ லட்சணம்னு தான் சொல்லிருக்காங்க, பொண்டாட்டி லட்சணம்னு யாரும் சொல்லல. அதனால என் புள்ள லட்சணத்தோட இருக்கணும்னு ஆசைப்படுறதுல என்ன தப்பு இருக்கு? இங்க பாருங்க, அவன் கடை அவன் பேர்ல தான் இருக்கணும். இதுல எந்த மாற்றமும் இல்ல. இங்க பாருங்க அண்ணி. பார்வதி, போதும். நீ தேவையில்லாததை பேசி பத்மா மனசுல நஞ்சு கலந்துட்டு இருக்காத. அது ரொம்ப ரொம்ப தப்பு. அண்ணி, நீங்க என்ன பேசுறதா இருந்தாலும் என்கிட்ட பேசுங்க. எதுக்கு பார்வதி மேல கோவப்படுறீங்க? இப்ப நான் எங்க கோவப்பட்டேன்? பிரச்சனையை ஊதி பெருசாக்க வேண்டாம் தானே சொல்றேன். இங்க பாருங்க நீ, என் பையன் ஏற்கனவே மகுடிக்கு மயங்கின பாம்பு மாதிரி மாயா மாயான்னு அவ பின்னாடியே உருகிட்டு இருக்கான். இன்னும் அவ பேர்ல கடை எழுதி கொடுத்துட்டு அவளுக்கு மொத்தமாவே அடிமையாகிறதுக்கு நான் விட மாட்டேன். நீ ஏன் பத்மா அப்படி நினைக்கிற? போதும் நீ. அவன் மாசம் 10,000 ரூபாய் சம்பாரிச்சா கூட அவன் என் பிள்ளையா கெத்தா இருக்கட்டும். சும்மா அவ பேச்சுக்கு ஆடுற சீனு எனக்கு வேண்டவே வேண்டாம். இல்ல பத்மா, நான் என்ன சொல்ல வரேன்னு நீ. இங்க பாருங்க, நீங்க எப்படி உங்க தங்கச்சி பொண்ணுக்கு ஆதரவா தான் பேசுவீங்க. என் புள்ள எக்கேடு கெட்டு போனா உங்களுக்கு என்ன வந்துச்சு? அதுவும் அவ வெளிநாட்டுல இருந்து வந்தவ. நாளைக்கு அவ வீட்டை விட்டு போயிட்டானா அப்ப என் புள்ளையோட கதி என்ன? அப்பவும் நீங்க வந்து இப்படி ஆறுதல் மட்டும்தான் சொல்லுவீங்க, வேற என்ன பண்ணுவீங்க? பத்மா,